The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. தங்கத்தோட விலை அப்படிங்கிறது நம்ம பார்த்த மாதிரி அதிகரிச்சுட்டே வந்துட்டு இருக்கு இல்லையா சார்? சர்வதேச அளவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சி, அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம், தங்கத்தினுடைய ஒரு சவரன் ஒன்றுக்கு 60,000 ரூபாயை வந்து அடையும். கைவசம் இருக்கிற பணத்தை சேமிப்புன்ற முறையில் கண்டிப்பாக தங்கத்தில் எப்போ வேணால் எந்த காலகட்டத்திலையும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அட்சய முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் ரேட் வந்து விலைவாசி உயரத்துக்கு தான் அதிகமான சான்சஸ் இருக்குது. கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுமே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மாதிரி தான். விலைவாசி எப்போல்லாம் தங்கம் உயருதோ அப்போ கோல்டும் வெள்ளியும் உயர்ந்துக்கிட்டே இருக்கும். பேப்பர் கோல்டு கூட நீங்கள் வாங்கி வைங்க, அது உங்களுடைய இல்லை மிஸ்கைட் பண்ணுற மாதிரி ஆகும். இல்லை இதுதான் சொன்னேன்னா அப்படி கிடையாது. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சு தான் வந்துட்டு இருக்கு. வரலாறு காணாத உச்சம், இந்த மாதிரியான ஒரு தலைப்புகளையுமே செய்திகளை நம்ம தினமும் கடந்துதான் வந்துட்டு இருக்கோம். ஆனால் இந்தியா மாதிரியான நாடுகள்ல தங்கத்தை விலை அதிகரிச்சாலும் வாங்குறது, சேமிப்பாகவோ ஒரு முதலீடாகவோ வாங்கி வைக்கிறது அப்படிங்கிறது காலம் காலமாக இருக்கக்கூடிய ஒரு பழக்கமாக தான் பார்க்கப்பட்டு வருது. இன்னைக்கும் நம்ம பார்த்தோம்னா நகைக்கடையில அப்படின்னு என்ட்ரியாக பார்க்கும்போது தங்கம் வாங்குவதற்கும் வெள்ளி வாங்குவதற்கும் மக்களுடைய கூட்டம் அதிகரிச்சு தான் வந்துட்டு இருக்கு. எப்பவுமே குறையாம தான் இருந்துட்டே வந்துட்டு இருக்கும். என்னதான் நம்ம கொரோனா பீரியட் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்தாலுமே தங்கத்துக்கு இருக்கக்கூடிய அந்த மதிப்பு அப்படிங்கிறது நிச்சயமா குறையாது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்படி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல தங்கத்தினுடைய இந்த விலை அதிகரிப்பிற்கு நாளுக்கு நாள் அதிகரிச்சு வருவதற்கு என்ன காரணம்? இந்த டைம்ல தங்கம் வாங்கினால் சரியா இருக்குமா? இந்த மாதிரியான கேள்விகளுக்கு விளக்கம் அளிப்பதற்காக இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நகைக்கடை உரிமையாளர் கோல்டு குரு திரு சாந்தகுமார் அவர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தங்கத்தோட விலை அப்படிங்கிறது நம்ம பார்த்த மாதிரி அதிகரிச்சுட்டே வந்துட்டு இருக்கு இல்லையா சார்? இதற்கு என்ன காரணம்? அதாவது வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு காரணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சர்வதேச அளவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். என்ன மாற்றம் அப்படின்னா பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சி. அதாவது மேலை நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகளில் அங்கே வந்து ரியல் எஸ்டேட், அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம், ஷேர் மார்க்கெட் டவுனு, இந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ இந்த சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து கோல்டு ட்ரேட் மட்டும்தான். அதனால் பிக் இன்வெஸ்டர்ஸோடைய பார்வையும் பப்ளிக்கோட பார்வையும் எல்லாமே கோல்டு பக்கம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா ஃபெடரல் ரிசர்வோடைய சேர்மன் ஜெரோம் பவுல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பேங்க்கில் இருக்க வட்டி விகிதத்தை குறைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னதனுடைய எதிரொலியாக அந்த எப்படிலாம் போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாமே அதை வித்ட்ரா பண்ணி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது கோல்டனுடைய தேவைகள் அதிகமாகிடுச்சு, டிமாண்டு. அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து வர 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 விலைவாசி உயர்வ ஆரம்பிச்சிச்சு. அதை விட இது வந்து அமெரிக்காவில் மட்டும் இல்லை, ஏஷியாவில் கூட இந்த பாதிப்பு இருக்குது. சொல்லப்போனால் இந்தியாவோட தங்க தேவைகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. மக்கள்கிட்ட ஆகட்டும் சரி, கவர்மெண்ட் சைடு ஆகட்டும் சரி. கவர்மெண்ட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 6 மாத காலத்திலேயே 5000 கிலோ நம்மளுடைய ரிசர்வ் பேங்க் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. எப்பயுமே கோல்டு கைவசம் எவ்வளோ இருக்கோ அவ்வளோக்குள்ள ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம் ஒரு நாடுமே. நாம் வந்து 720 டன் வச்சுருந்தோம் முதல்ல. கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து இன்றைக்கி 850 டன் நம்மளுடைய இந்திய அரசாங்கத்துக்கிட்ட கோல்டு கைவசம் இருக்குது. 9வது இடத்துல நாம் இருக்கிறோம். அது மாதிரி பப்ளிக்கும் மக்களும் வந்து பொருளாதார ஃபினான்ஷியல் இது ஸ்டேட்டஸ் உயர்த்ததுக்காக கோல்டு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கிறப்போ இதை தொடர்ந்து சைனாவில் இருக்க இப்போது யங் ஜெனரேஷன்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது கோல்டு பீன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கோல்டு காயின்றோடனே அவங்க கோல்டு பீன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. அதே போல் துருக்கி போன்ற நாடுகளில் அவங்களுடைய ரூபாயோடைய மதிப்பு, லிரான்னு சொல்லுவோம். துருக்கியுடைய ரூபாயோட பேர் வந்து லிரா. அந்த லிராவோட மதிப்பு நாளுக்கு நாள் கம்மியாகிக்கிட்டே இருக்குது. இதை பார்த்த உடனே அவங்களே அந்த நாட்டு மக்கள் என்ன செய்கிறாங்க, பணத்தை கையில் வச்சுட்டு இருக்கிறதோட கோல்டாக வாங்கலாம் அப்படின்ட்டு நிறைய கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது உலக அளவில் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக கோல்டில் வர வர அது கோல்டுடைய ரேட் ஏறிக்கிட்டே இருக்குது. சரி, இனி வரும் காலங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுக்கு நடுவில் வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள், அதாவது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு போர் மூலம் அபாயம் வந்தாலோ, இல்லை ஒரு நாடு தங்கத்தை விற்க போகிறேன் பொருளாதாரத்தை நிலைநாட்டுறதுக்கு அப்படின்னு சொன்னாலோ, இந்த மாதிரி சில காரணங்கள் வந்தால் இன்னும் கூட கோல்டு விலை உயர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்போ தங்கம் விலை இனி வரக்கூடிய நாட்கள்ல குறைவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லைன்னு எடுத்துக்கலாமா சார்? குறைவதற்கு உண்டான வாய்ப்புனா சில நேரத்தில் மட்டும்தான் குறையும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த வருட கடைசியிலேயே தங்கத்தினுடைய ஒரு சவரன் ஒன்றுக்கு 60,000 ரூபாயை வந்து அடையும் அப்படின்றது வந்து பொருளாதார வல்லுநர்களுடைய கணிப்பாகவும் இருக்குது, வியாபாரிகளோட கருத்தாகவும் இருக்குது. கண்டிப்பாக இந்த ரேஷியோவில் போனால் கண்டிப்பாக விலை ஏறத்துக்கு தான் வாய்ப்பு இருக்குது.
தங்கம் விலை அதிகரிச்சுட்டு வந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில தங்கத்துல முதலீடு செய்யறது ஒரு பிசிக்கல் கோல்டா வாங்குறதோ இல்லைன்னா தங்கத்துல ஏதாவது ஒரு முதலீடு செய்யறது சரியா இருக்குமா? கண்டிப்பாக சரியாக இருக்கும். ஏன்னா கோல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு இமிடியட் கேஷ் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும். இதே நம்ம ஒரு இடத்துல வாங்கி வச்சோம்னாலோ ஒரு ஷேர் மார்க்கெட்னா கூட ஒரு 2 நாள் 3 நாள் டைம் ஆகும் நம்ம இந்த பணம் வர்றதுக்கு. ஆனால் தங்கம் அப்படி கிடையாது, இமீடியட்டாக நம்ம வந்து என்கேஷ் பண்ணலாம். அதனால் கைவசம் இருக்கிற பணத்தை சேமிப்புன்ற முறையில் கண்டிப்பாக தங்கத்தில் எப்போ வேணால் எந்த காலகட்டத்திலையும் இன்வெஸ்ட் பண்ணலாம். என்ன ஒன்று, ஒரு குறுகிய கால நோக்கத்தோடு இல்லாமல் நீண்ட நாள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நிச்சயமாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அக்ஷய திருதியை இனி வரக்கூடிய நாட்களில் மே மந்த்லாம் வரப்போகுது. அந்த அக்ஷய திருதியை ஒட்டி தங்கத்தினுடைய விலையா இருக்கட்டும், வெள்ளியினுடைய விலையா இருக்கட்டும், அந்த விலை மாற்றம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியும்? இப்போது எங்களுடைய கணிப்புன்னு சொல்லி பார்த்தோம்னா, எப்பயுமே கடந்து வந்த பாதை தங்கத்தினுடைய பழைய வரலாறு பார்த்தோம்னா, அக்ஷய திருதின்றது ஒரு 15 வருஷமாக வந்துட்டு ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. 15-20 வருஷமாக. அக்ஷய திருதிக்கு முன்னாடி விலை கொஞ்சம் குறையும். அப்படின்ற பட்சத்தில் பார்த்தோன்னா இந்த வர ஏப்ரல் 21லேருந்து 25க்குள்ளே ஒரு ஸ்மால் கரெக்ஷன் கண்டிப்பாக கோல்டுக்கு வரணும். அது வந்து வியாபாரிகளோட கருத்து. வந்தவுடனே அதுக்கப்புறம் திருப்பியும் அக்ஷய திருதி முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் ரேட் வந்து விலைவாசி உயரத்துக்கு தான் அதிகமான சான்சஸ் இருக்குது. தங்கத்தினுடைய விலை அதிகரிப்பதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது கூடவே வந்து வெள்ளியினுடைய விலை நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சு தான் வந்துட்டு இருக்கு. தங்கத்தினுடைய விலை அதிகரிக்கும் போது இந்த வெள்ளியினுடைய விலையும் சேர்ந்து அதிகரிக்கிறதுக்கு என்ன காரணம்? எப்பயுமே இவங்க 2 பேருமே கோல்டு அண்ட் சில்வர் 2மே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மாதிரி தான். விலைவாசி எப்போல்லாம் தங்கம் உயருதோ அப்போ கோல்டும் வெள்ளியும் உயர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் கடந்த ஒரு 10 வருஷத்தில் பார்த்தோம்னா தங்கம் 2.5 மடங்கு உயர்ந்துருச்சு. 2000 ரூபா விற்ற தங்கம் ஏன் 3 மடங்குனே சொல்லலாம். 2000 ரூபா விற்ற தங்கம் இன்றைக்கி 6800 ரூபா வந்துருச்சு. ஆனால் வெள்ளி அந்த அளவுக்கு உயரலை. ஒரு 50 ரூபா விற்ற வெள்ளி 150 ரூபா வரல. அந்த இதை கம்பேர் பண்ணி பார்த்தா பட் இன்றைக்கி இருக்கிற ரேட்டு வெள்ளி 90 ரூபா ஒரு கிராம். இதுதான் வெள்ளியினுடைய வரலாறுலேயே ஹையஸ்ட் ஆல் டைம் ஹைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ரேட் இன்றைக்கி வந்திருக்க ரேட்டு. ஆனால் இனி வரும் காலங்களில் கூட கண்டிப்பாக வெள்ளி உயரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். தங்கத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ பொதுமக்கள், அதே மாதிரி வெள்ளியில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். கல்யாணம், திருமணம் போன்ற விஷயத்துக்கு தேவையான வெள்ளி பொருட்களை இப்பயே கூட எடுத்து வைக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா இது கூட ரைட் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்றது தான் எங்களுடைய கருத்து. இப்போ பொதுவாக நம்ம நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தங்கத்தில் முதலீடு செய்கிறது, தங்கத்தை சேமிப்பு பொருளாக வாங்கி வைக்கிறது அப்படிங்கிறது காலமாக நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். நீங்கள் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? அதாவது ஒரு ஃபிசிக்கல் கோல்டு வாங்கி வைக்கலாம்னு சஜஸ்ட் பண்ணுவீங்களா, இல்லைனா இப்போ டிஜிட்டல் கோல்டு அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது, நீங்கள் ஒரு நகைக்கடை உரிமையாளராகவோ இல்லைனா ஒரு சாமானிய மனிதனாகவோ சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எதை சொல்லுவீங்க சாமானிய மக்களுக்கு? நான் 2மே இருக்கிற விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன். பல பேருக்கு இது இந்த கேள்வி இருக்குது, நம்ம ஏன் கோல்டு ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கி வைக்கணும், பேப்பர் கோல்டாக வாங்கலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக தப்பே கிடையாது. ஆஸ் எ வியாபாரியாக பார்த்தா சாதாரண ஒரு வியாபாரி என்ன சொல்லுவார், ஃபிசிக்கல் கோல்டு தான் வாங்கணும்னுவார். நான் சொல்லுவேன் பேப்பர் கோல்டு கூட நீங்கள் வாங்கி வைங்க, அது உங்களுடைய இல்லை மிஸ்கைட் பண்ணுற மாதிரி ஆகும். இல்லை இதுதான் சொன்னேன்னா அப்படி கிடையாது. பேப்பர் கோல்டு வாங்கலாம், ஆனால் உங்களுடைய ஸ்டேட்டஸை பொறுத்து இருக்குது. ஸ்டேட்டஸ்ன்றதை விட உங்களுடைய பொசிஷனை பொறுத்து இருக்குன்னு சொல்லலாம். எனக்கு 8 வருஷ காலத்துக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரிட்டர்ன்ஸே எதிர்பார்க்க மாட்டேன், எனக்கு அதனுடைய தேவைகள் இல்லை அப்படின்னு சொன்னால் தாராளமாக பேப்பர் கோல்டில் போகலாம். ஏன்னா மினிமம் லாக்இன் பீரியட்ன்றது 6 to 8 இயர்ஸ். அதுக்கு அப்படி போட்டு வச்சிட்டோம்னா அது அன்னைக்கு ரேட்டில் வந்துடும். ஆனால் எனக்கு நான் வாங்குகிற தங்கம் எனக்கு எப்போ வேணால் எனக்கு நினச்ச நேரத்துக்கு எனக்கு கை கொடுக்கணும். அதுக்காக தான் தங்கத்துடைய நிலைப்பாடு இன்றைக்கி பயங்கரமாக போயிட்டுருக்கு. காரணம் என்னைக்கு திடீர்னு உங்களுக்கு வேணும்னா பணம் வேணும்னா கூட ஒரு 10 லட்ச ரூபா வேணும்னா கூட நம்மகிட்ட இருக்க கோல்டை கொடுக்கும் இமீடியட்டாக சேல் பண்ணி 10 லட்ச ரூபா வாங்கிடலாம். ஆனால் பேப்பர் கோல்டாக இருந்தால் அப்படி பண்ண முடியாது. அப்படின்ற பட்சத்தில் 8 வருஷம் மணியால் வெயிட் பண்ண முடியும், எனக்கு எந்த வித தேவைகளுமே இல்லை, உபரியாக இருக்க பணத்தை பண்ணணும்னா அது பேப்பர் கோல்டு. எப்போ வேணால் எனக்கு தேவைப்படும், என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறது தான் தங்கம் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக ஃபிசிக்கல் கோல்டு தான். அந்த ஃபிசிக்கல் கோல்டுக்கு இருக்கிற ஒரு இது வந்து மதிப்பு வேறு எதுக்குமே கிடையவே கிடையாது. எனி டைம் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும், எமர்ஜென்சி சுச்சுவேஷனை இது பண்ணணும். அது இல்லாமல் ஃபிசிக்கல் கோல்டாக இருக்கிறப்போ என்ன ஆகுன்னா நம்ம அதை வந்து யூஸ் பண்ணலாம். வேறு ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் சிம்பிள் ஆஃப் ப்ரெஸ்டீஜியஸ்ன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு திருமணம் இல்லை விசேஷம் போகிறதுக்கு வர்றதுக்கு அப்படின்னா ஆண்களை விட பெண்கள் அணிஞ்சு போட்டு போகிறதுக்கோ அந்த மாதிரி சபையில் பார்க்குறதுக்கோ ஒரு மரியாதை வரும். அந்த கோல்டு போகிறப்ப நமக்கே ஒரு கம்பீரம் வரும். அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஃபிசிக்கல் கோல்டு தான் நான் வந்து முதல்ல சொல்லுவேன். சேமிப்பு ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிசிக்கல் கோல்டு வாங்கணும்னு ஒருத்தவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது ஆபரணம் அந்த நகைகளாக இல்லாமல் ஒரு காயினாவோ அந்த மாதிரி விஷயங்களா வாங்கி வைக்கலாமா? தாராளமாக வாங்கி வைக்கலாம். ஏன்னா 2 விஷயம் இருக்குது இதில். ஒன்று, தன்னுடைய வருமானம் எவ்வளோ இருக்கோ அந்த வருமானத்தில் ஒரு பகுதி 25 to 30% சொல்லுவேன். ஆனால் இன்றைக்கெல்லாம் உங்களுடைய சேமிப்பில் ஆஃப் ஆஃப் தி அமௌண்ட் தாராளமாக நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து.
நான் இந்த துறையில் இருக்கிறனால இதை பற்றி சொல்லலை, ஜென்ரலாகவே யோசிச்சு பாருங்களேன். கடந்த வந்த பாதை ஒரு 100 வருஷம் 200 வருஷம் அப்படின்னா கூட கோல்டை பொறுத்தவரைக்கும் அடுத்த 5 வருஷத்தில் டபுள் ஆகிக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்தோம்னா இன்றைக்கி 50,000 இருக்கிற கோல்டு கண்டிப்பாக அடுத்த 5 வருஷத்தில் 1 லட்ச ரூபா ஒரு சவரன் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் உங்களுடைய சேவிங்ஸில் எவ்வளோ முடியுமோ உங்களால் 1/2 கிராம் முடியுமா 1/2 கிராம், 1 கிராம் முடியுமா 1 கிராம், அந்த மாதிரி பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் சேமிப்பு, சிறு சேமிப்புன்ற ஒரு விஷயம் இருக்குது. கோல்டாகவே நீங்கள் சேமித்து வைக்கலாம். அந்த மாதிரி சிட்டு ஸ்கீம் அப்படி போட்டு கண்டிப்பாக கோல்டை சேமித்து வச்சா சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி சின்னதாக இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பார்த்தா அது பெருசாக வந்துடும். அப்போ தான் நமக்கே தெரியும் நம்ம மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வரும், பரவாயில்ல அப்படின்னு. அதனால் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது எந்த ஒரு காலத்துலேயுமே அதை நம்பி போனவங்க கெட்டு போனதாக சரித்திரமே இல்லை. எவ்வளோக்கு எவ்வளோ கோல்டு வச்சுருக்கோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுடைய பொருளாதாரம், எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் உயர்ந்துகிட்டே இருக்கும். தங்கத்தோட விலை உயர்வு குறித்தும் அதை வாங்கலாமா அப்படிங்கிறது குறித்தும் நிறைய சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிச்சிங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.